ஜாதி பாகுபாடு இன்றி நடைபெற்ற பொங்கல் திருவிழாவில் பெண்கள் பொங்கல் வைத்து நூற்றுக்கணக்கான ஆடுகள் கிடா வெட்டி காணிக்கை செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் குப்பண்டாம்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளுள்ள அருள்மிகு பட்டத்தி அரசி அம்மன் ஸ்ரீதேவி பூதேவி சமய சென்றாய பெருமாள் மற்றும் ஸ்ரீ நயினார் சுவாமி பொங்கல் திருவிழா கடந்த 8ஆம் தேதி துவங்கியது. நாள்தோறும் சுவாமி ஊர்வலங்கள், பூப்பெட்டி சுமத்தல், கவுண்டர் சமூகம், குதிரை காணிக்கை எடுத்தல், சிறப்பு அலங்காரம், மகா தீபாராதனை நடைபெற்றது. குப்பண்டாம்பாளையம் ஊர் பொதுமக்கள் தங்கள் உறவினர்களுடன் கோவில் வளாகத்தில் பொங்கலிட்டு கருப்பராயர் சுவாமிக்கு 100க்கும் மேற்பட்ட நேர்ந்துவிட்ட கிடாக்களுடன் கோவிலில் கிடா வெட்டி நேர்த்திக்கடன் செலுத்தினர். அருள்மிகு ஸ்ரீ நயினார் கோவில் பொங்கல் திருவிழாவில் அச்சந்தோட்டம் நடராஜ் கவுண்டர் தர்மகர்த்தா தலைமையில், புலிக்காடு சண்முக கவுண்டர், தெக்கலத்தோட்டம் பழனிசாமி, நயினார் தோட்டம் சிவகாமி கவுண்டர் முன்னிலையில், குட்டை தோட்டம் பொன்னுசாமி கவுண்டர், நயினார் கோவில் தோட்டம் சண்முக கவுண்டர், ஈஸ்வரமூர்த்தி கவுண்டர், பாலசுப்பிரமணி முன்னாள் தர்மகர்த்தா, செட்டி தோட்டம் சண்முக கவுண்டர், காணாகுளத்தார் கிட்டுசாமி, வடக்கல தோட்டம் காளியப்பன், பெரிய தோட்டம் சின்னப்ப கவுண்டர் மற்றும் பலசண்முகம் ரங்கசாமி, ஊர் நாட்டாமை பொங்கலூர் ரங்கசாமி, பரிவேட்டை பூசாரி ரங்கசாமி, சென்றாய பெருமாள் திருக்கோவில் அறக்கட்டளை செயலாளர் வெங்கடாச்சலம், ஆறுமுகம் இளந்தோரி, முன்னாள் நாட்டாமை மாறன், பூசாரி சுப்பராவு, பூசாரி சுரேஷ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். இதில் திருவிழாவில் சுமார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.